நான் சென்னை கொடுங்கூர்லேருந்து வரேன். நான் ஒரு ஹெவி டிரைவராக வந்ததுக்கான காரணம் நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஒரு ஹெவி டிரைவராக இருக்கேன். நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. முன்னெல்லாம் வந்து காலேஜ் இதுக்கு தான் நான் முதல்வன் திட்டம் இருந்தது. இப்போ வெஹிக்கிளுக்கு கார் ஓட்டுனா சரி, ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுனா சரி, நம்ம கவர்மெண்ட்டே நான் முதல்வன் திட்டம் ஸ்கீம் வந்து ஊக்கத்தொகையோட சைஃபன் ஒரு 6000 சைஃபனும் கொடுக்குறாங்க. சைஃபனும் கொடுத்து ட்ரைனிங் நல்லா கொடுத்து 50 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து ஒரு டிரைவராக நிற்கிறேன். ஆனால் நான் வந்து நான் டிரைவராக இருக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 3 years 4 years ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க, வீரப்பெண்கள் குரூப் மூலமாக இந்த மாதிரி ஆட்டோ கார் சொல்லி கொடுக்கறதுக்கு அனுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் அங்கேயும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 6 month அங்கேயும் கார் இதெல்லாம் ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு கம்பெனியில் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு கார் ஓட்டினதுக்கப்புறம் மானியம் மூலமாக ஆட்டோ கவர்மெண்ட் மூலமாக அதுவும் அலாட் பண்ணாங்க. வீரப்பெண்கள் தொழிற்சங்கம் மூலமாக எனக்கு ஒரு ஆட்டோ வந்தது. ஆட்டோவும் கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். இதுவும் வந்து எங்கள் வீரப்பெண்கள் மூலமாக இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஹெவி வெஹிக்கிள் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் 10th தான் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சிருக்க பிறகு நான் ஒரு 2 வீலரில் இருந்து ஒரு பெரிய பஸ்ஸை மூவ் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு.